திருவண்ணாமலையில் திமுக அமைச்சர் ஏவ வேலுவின் மகன் கம்பனிடம் கை கொடுக்க வந்த பெண்ணை திமுக மாவட்ட கழக துணை செயலாளர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை நகர் பகுதியில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் மும்மொழி கொள்கையை எதிர்த்து திமுகவினர் துண்டு பிரசுரம் வழங்கி போக்குவரத்திற்கு இடையூறு சென்றனர். அப்போது திமுக அமைச்சர் ஏவ வேலுவின் மகன் கம்பனிடம் கை கொடுக்க வந்த பெண்ணை திமுக மாவட்ட கழக துணை செயலாளர் பிரியா விஜயரங்கன் கடுமையாக தாக்கினார். பெண் தாக்கப்பட்டதை பார்த்த ஏவ வேலுவின் மகன் கம்பன் பிரியா விஜயரங்கனை கண்டிக்காமல் சிரித்துக் கொண்டே சென்று விட்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண் செய்வதறியாது வேதனையுடன் சாலை ஓரம் ஒதுங்கிச் சென்றார். அதிகார போதையிலும் ஆணவத்தின் உச்சத்திலும் பொதுவெளியில் பெண்ணை தாக்கிய திமுக மாவட்ட கழக துணை செயலாளர் பிரியா விஜயரங்கன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே பனைமரத்தில் இருந்த பானைகளை உடைத்த காவல்துறையை கண்டித்து பனையேறும் தொழிலாளர்கள் பானைகளுடன் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பூரிக்குடிசை கிராமத்தில் பனை வெல்லம் பனக்கற்கண்டு தயாரிப்பதற்காக பதநீர் எடுக்க பனை மரங்களில் கட்டி வைக்கப்பட்ட மண் குடங்களை காவல்துறையினர் உண்டிக்கோலை வைத்து உடைத்து அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் போராட்டம் செய்தனர். தமிழகத்தில் மதுபானம், கள்ளச்சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கும் சூழ்நிலையில் அதை தடுக்க திராணியற்ற காவல்துறையினர் பதநீர் இறக்கும் விவசாயிகளிடம் அட்டூழியத்தில் ஈடுபடுவது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.